Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னை டு பெங்களூர் ஹைவே செஷன். நம்மளோட ட்ரைனிங் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஹைவேஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அண்ட் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஹைவேஸில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, நம்ம ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்பீட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலாக சிட்டி ட்ரைவ் பண்ணும்போது நம்மளோட கம்ஃபர்டபுள் ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். பட் ஹைவேஸ் பொறுத்த மட்டும் ஆவரேஜாக எல்லா வெஹிக்கிளுமே ஒரு 60 to 80 ட்ரைவ் பண்ணுறாங்க. ரோடோட அமைப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணுமோ அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். லேன் ஃபார்மேஷன், நம்ம கரெக்டாக எந்த லேனில் மூவ் பண்ணுறோன்றதை டிசைட் பண்ணிக்கணும். டிஸ்டன்ட் அனலைசேஷன், நம்ம எந்த லேனில் ட்ராவல் பண்ணும்போதுமே டிஸ்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். நம்ம தூரத்தில் பார்க்கும்போதே அங்கே வந்து ஒரு பேரிகேட்ஸ் இருக்குது, அப்டக்கல்ஸ் இருக்குது, இல்லை பிளிங்கர்ஸ் இருக்குது, எதனா கிராசிங்ஸ் வருதுன்னா கம்பல்சரியாக நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இங்கே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் சைடில் ஒரு பேரிகேட் வந்து கீழே விழுந்திருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்பீடாக வந்து அதை டேஷ் பண்ணுறதுனால தான். எப்பவுமே பேரிகேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற இடத்துல அது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். ஸோ அங்கே கிராசிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். மிரர் அப்சர்வேஷன், லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் per minute 3 to 4 times பார்த்துக்கணும். அதாவது 20 seconds ஒன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஒரு கிளான்ஸ் இருக்கணும். நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க, அவங்க ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்ணுறாங்க, நம்மள தான் ஓவர்டேக்கிங் கேட்குறாங்களான்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் நம்ம டயகனலாக பேரலாவோ ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் அண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் அண்ட் 3 o'clock போர்ஷன். நம்மளோட ட்ரைனிங் கிட்ட நான் சொல்லியிருக்கிறது 80 மேக்ஸிமம் ஸ்பீடு. ரோடு ரொம்ப காலியாக இருந்ததுன்னா 100 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே அவங்க போகக்கூடாது. அதே சமயத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். எதனா கிராசிங்ஸ் இருக்குன்னா எதனா வெஹிக்கிள்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்றதை பார்க்கணும். ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணும்போது முதல்ல அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும். இப்போ லெஃப்ட்டில் அந்த ட்ரக் போயிட்டுருக்காரு, ஒரு 60 போயிட்டுருக்காருன்னா நம்ம 80 போகக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஓவர்டேக்கிங்கே வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக அந்த வெஹிக்கிளை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களோட லேனை சுவிச் ஓவர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணோம் ரைட் லேனில், அங்கே ரைட்டில் ஒரு ட்ரக் இருந்தார். ஸோ அவரை நம்ம ஓவர்டேக் பண்ணால் லெஃப்ட்டில் வந்துட்டோம். லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்த்துக்கணும். அண்ட் ஜென்டலாக தான் ஸ்டீரிங்கை நம்ம கிராஜுவலாக ஷேக்கில் அடுத்த லேனை கொண்டு போகணும். அதே சமயம் இந்த மாதிரி கோன்ஸ் எதாவது நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த லேனில் ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். விதத்தில் கோன்ஸ் கண்டினியூஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே முன்னாடி ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும். அவங்க சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணால் கூட நம்மளோட பிரேக்கிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், சடன் பிரேக்கிங் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரெடிக்டிங் த மூமெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது அவங்களோட மூமெண்ட்டை நம்ம ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணணும். அவங்க நம்மளோட லேனுக்குள்ளே வர மாதிரி தான் இருந்தால் அவங்களோட வீல் பொசிஷன் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஓவர்டேக்கிங் பண்ணும்போது டே டைமாக இருந்தால் நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணணும், நைட் டைமாக இருந்தால் டிப்பர் பாஸ்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க இந்த லேனில் ஓவர்டேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணால் நம்ம ஹார்ன் பண்ணிக்கணும். அவர் கொஞ்சம் கூட லெஃப்ட்டில் வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு கீனாக அப்சர்வ் பண்ணணும் நம்ம அவரோட மூமெண்ட்டை. அதே மாதிரி அந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் மிரர் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த லேனை சுவிச் ஓவர் பண்ணுறோம். அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிளோட பாடி டோட்டலாக கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லேனுக்குள்ளேயே வரணும். நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் இருக்கணும். பிகாஸ் ஹைவேஸ் பொறுத்த மட்டும் மைனர் மிஸ்டேக் மேஜர் இம்பேக்ட். சின்னதாக நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து மேஜராக இம்பேக்ட் ஆகிடும். ஸோ அதான் நம்ம ட்ரைனிங் கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப கூல் அண்ட் காமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, நமக்கு முன்னாடி லைனில் ஒரு வெஹிக்கிள் போயிட்டே இருப்பாங்க, அவங்க சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை லெஃப்ட் லைனில் போயிட்டு இருக்கிற வெஹிக்கிள் ஆல் ஆஃப் சடன் ரைட்டில் வரலாம், அவங்க மிரர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அடுத்தவங்க பண்ணுற தப்பையும் சேர்த்து நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் ஹைவேஸில் சர்வே பண்ண முடியும். எப்பயுமே நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், ஃப்ரண்ட் போர்ஷன், ரியர் போர்ஷன், அண்ட் per minute 2 times சென்டர் மிரரும் பார்க்கணும். நமக்கு நேர் பின்னாடி எதனா வெஹிக்கிள் வராங்களான்றதை பார்த்துக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்மளோட சென்ஸ் இல்லாமல் லெஃப்ட் ரைட்டில் போகக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போதும் நம்ம ஸ்டீரிங் வந்து ஷேக் பண்ணிடக்கூடாது. கான்ஸ்டன்ட் ஸ்டடியாக நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஓவர்டேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எதனா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் பண்ணணும். அண்ட் 2 வண்டிக்கு நடுவில் நம்ம எதனா கேப்பில் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம ஸ்டீரிங் ஷேக் பண்ணாமல் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம வெஹிக்கிளோட ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஹைவேஸ் பொறுத்த மட்டும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பிகினர்ஸால் தனியாக ட்ரைவ் பண்ண முடியும். சிட்டியில் 3 to 6 months நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். நம்மளோட ட்ரைனிங் அவங்க வந்து சிட்டியில் நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட்ஸ், மார்க்கெட் ரோட்ஸ், டர்னிங்ஸு இது எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு 2 months பிரேக்கில் நல்லா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹைவேஸ் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். அகைன் பெங்களூரில் இன்டீரியர் ஆஃப் ரோட்ஸில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வில் பி ரிட்டர்னிங் பேக்.
உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனை வந்து உங்கள் வெஹிக்கிளை சொல்லிக் கொடுக்கலாம். நாட் ஓன்லி இன்சைட் தமிழ்நாடு, நம்ம அதர் ஸ்டேட்ஸ்லையுமே நம்ம போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கலாம். ப்ரொவைடட் உங்ககிட்ட வெஹிக்கிள் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது பட் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அகாடமி வெஹிக்கிளையும் நீங்கள் கற்றுக்கலாம். போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம கரெக்டான ஸ்பீடில் டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணதுனால கம்ஃபர்டபுளாக ஸ்லோ பண்ணியாச்சு. ரைட் மிரர் பார்த்துட்டு ரைட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம இண்டிகேட் பண்ணிவிட்டு உள்ளே மர்ஜ் பண்ணணும். நம்ம கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம ட்ரெயினிங் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்களுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிரைவிங் கற்றுக்கணுன்றவங்க ஆசைப்படுறவங்க இந்த வீடியோஸை பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.